நீ போட்டதா நான் போட்டதா அவன் போட்டதா யார் போட்டது நாலாவது முடிச்சு உறவென்பதா பகை என்பதா விதி என்பதா சதி என்பதா நாலாவது முடிச்சு நம் பயணம் ரொம்ப பெருசு நம் பாதை ரொம்ப சிறுசு இதில் ஏகப்பட்ட மனசு தடமாறி போவது நலசு நமக்கு மேலொரு அப்பன் இருக்கிறான் அவனை முடிகிறான் அவனை அவிழ்க்கிறான் நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு நீ சா 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 பத நீ நீ சா 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 உறவு என்பது மனதின் நம்பிக்கை வாழ்க்கை என்பது உறவின் நம்பிக்கை அறிவாய் நீ இறைவன் மீதுதான் நமது நம்பிக்கை நம்மின் மீதுதான் அவனின் நம்பிக்கை அறிவாய் நீ தேடிச் செல்லும் வாழ்க்கை உன் கையில் வருவதும் இல்லை உன்னை தேடி வந்த வாழ்வை நீ ஏற்றுக்கொள்வதும் இல்லை இந்த உண்மையை இறைவன் உணர்ந்துதான் விதியின் பேரிலே நமக்கு போடுறான் நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு நீ போட்டதா நான் போட்டதா அவன் போட்டதா யார் போட்டது நாலாவது முடிச்சு உறவென்பதா பகை என்பதா விதி என்பதா சதி என்பதா நாலாவது முடிச்சு நம் பயணம் ரொம்ப பெருசு நம் பாதை ரொம்ப சிறுசு இதில் ஏகப்பட்ட மனசு தடமாறி போவது நலசு நமக்கு மேலொரு அப்பன் இருக்கிறான் அவனை முடிகிறான் அவனை அவிழ்க்கிறான் நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு உங்க அப்பாவோட கொலை கேஸ்ல ராமச்சந்திரனுக்கு மரண தண்டனை கொடுத்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு வந்தப்ப நான் அங்கதான் ஜெயிலரா இருந்தேன். என்னுடைய கஸ்டடியில தான் அவன் தப்பிச்சு போனான். அவன் செத்துட்டான்னு அவன் கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த அவமானம் தாங்காம நான் என் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். அவன் தப்பிச்சு போகிறதுக்கு காரணமா இருந்ததுனால என் மனைவியை 20 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கேன். இவ்வளவு வேதனையோட தான் நான் ராமச்சந்திரனை தேடிக்கிட்டு இருக்கேன். We are sailing on the same boat, sir. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ராமச்சந்திரன் இதே ஊர்ல தான் இருக்கான். ராமச்சந்திரன் இந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கானா? உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? எனக்கு 1 வருஷமா தெரியும். நான் அடிக்கடி போய் அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இந்த விஷயத்துல தான் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன். சட்டத்துக்கிட்ட அவரை ஒப்படைச்சிட்டா 5 செகண்ட் அவஸ்தையில தூக்குல நிம்மதியா தூங்கிடுவாரு. ஆனா இந்த 1 வருஷத்துல நான் அவருக்கு கொடுத்த டார்ச்சர்ஸ், அதனால அவர் பட்ட கஷ்டம், இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். எனக்கே போதும் போதும்னு அழுத்து போனதுனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். 20 வருஷத்து பிரச்சனைய 20 செகண்ட்ல தீர்த்துட்டமா? என் வாழ்நாள் பூரா இதை நான் மறக்க மாட்டேமா? அந்த ராமச்சந்திரன் எங்க இருக்கான் சொல்லு, இப்பவே போய் அவனை நான் தீர்த்துறேன். அவசரப்படுறீங்களே சார். நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். அப்பதான் அந்த ராமச்சந்திரன் இருக்கிற இடத்தை நான் காட்டுவேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ராமச்சந்திரன் இருக்கிற இடத்தை காட்டணுமா வேண்டாமா? சரி, என் கூட வாங்க. போற வழியில எல்லா விஷயத்தையும் சொல்றேன். வாங்க.
வெளியில தப்பு பண்ணீங்கந்தாடா உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ளேயும் வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியல. எத்தனை நாளா இந்த தப்பு நடக்குது? எப்படியும் இவன் கைக்கு கஞ்சா கிடைச்சது சார். இன்னைக்கு தான் கைங்குளமா பிடிப்பட்டான். ச்சே, சொல்றதுக்கே வெக்கமா இல்ல? 15 நாளா உள்ள கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானா அதை இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சாங்களாம். ச்சே. ஏய், உள்ள இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ண போனமா தான் வெளியில போவ. போடா. இவனை என்கொயரி செல்ல போடுங்க, இன்னும் விசாரிக்கணும். சார் இவன் பேர் முருகதாஸ். அட்டம் டு மர்டர் கேஸ், 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை, செங்கல்பட்டு கோர்ட். உள்ள இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். இங்க அட்டம்ப்ட் மர்டர்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் மர்டர் தான். இவன் ஏழுமலை ஏரியா ரவுடி, 1 வருஷம் வேலூர் கோர்ட். கண்ணு, இந்த ஏரியா ரவுடி வேலையெல்லாம் வெளியில வச்சுக்கோ. இந்த ஜெயில் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் ரவுடி. இவன் கணேச பாண்டியன், ரேப்பிங் கேஸ், 6 வருஷம் கோயம்புத்தூர் கோர்ட். வெக்கமா இல்ல? அக்கா தங்கச்சியோட தான்டா பிறந்த. ராமச்சந்திரன் யூனியன் லீடர், தகராறுல செக்ரட்டரி அடிச்சே கொண்டுட்டான், தூக்குதண்டனை கைதி. ஹலோ, இந்த யூனியன் வேலையெல்லாம் வெளியில வச்சுக்கோ. இங்க ஆள் சேர்க்கணும்னு நினைச்ச க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த ஜெயில நான் தான் யூனியன், நான் தான் லீடர். இவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்க சொல்லு. ராமச்சந்திரன் சார், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் இது என்னுடைய கோட்ரஸ். இங்க நான் ஜெயிலர் கிடையாது. வித்யாசாகர்னு சாதாரண ஒரு மனுஷன். என்னடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டு வேலை செய்ய சொல்றேன்னு ஃபீல் பண்றியா? இல்லை சார். ஜெயிலில் இருந்தேன்னா கைதிங்க உன்னை ரொம்ப மிரட்டுவாங்க, ரொம்ப சார். கஷ்டமான வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சாக போற எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் சார் நீங்க. சத்யா, இது வரேங்க. ஓடிவா ஓடிவா ஓடிவா. ராமச்சந்திரன், சொல்லுங்க சார். இது என்னுடைய ஒய்ஃப். வணக்கம்மா. இது என்னுடைய செல்ல குழந்தை பப்ளு. சத்யா, இவர் பேர் ராமச்சந்திரன். ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டாரு. இனிமேல் நம்ம கோட்ரஸ்ல தான் வேலை செய்ய போறாரு. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுத்துறாத. இன்னும் 20 நாள்ல அவரை தூக்கில போட போறாங்க. டாய், ஓடிவா ஓடிவா விளையாடலாமா? தோசை. தோசை வந்துருச்சு. பப்ளு குட்டி சாப்பிட போறான். இந்தாங்க. என்ன ஊட்டி விடணுமா? ஐயோ, பின்ன என்ன, கையை கீழே போடுங்க. சாப்பிடு சாப்பிடு. நீங்க போங்கம்மா. கையை கீழே போடுங்க, சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடு. அம்மா வராப்பற அடிப்பா. சாப்பிடு. ஆக்காட்டு. ஏயா, ஆ? ஊட்டியில் என்ன கைது பண்ணாரு இன்ஸ்பெக்டர். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சாமா. பாவம், அவர் குடும்பத்துல ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏயா, உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கு மேடையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கான். அவனை பத்தி அக்கறையா விசாரிக்கிறியா? அது இல்லை சார், கொலை நடந்ததுக்கு அப்புறம் நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிட்டேன் சார். அந்த இன்ஸ்பெக்டர் பாவம்
குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா. அவருக்கு ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்கலையா. அவர் என்ன சொன்னார், நீ தான் சரண்டர் ஆகிட்டியே, நீ தான் ஜெயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டியே, அதனால் நீ சரண்டர் ஆனதான் நான் எழுதலை, நீ தப்பிச்சு ஓடிட்ட, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதிக்கிறேன்னு சொன்னார். பாவம், அப்படி எழுதினா அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டேன் சார். ஐயே, என்னங்க இவரு இவ்ளோ முட்டாளா இருக்காரு? சத்யா, ஒரு நிமிஷம். அந்த எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மனநிலைமையில நான் இன்னைக்கு இல்லை சார். இத பாருங்க, முதல்ல இவரை கொண்டு போய் ஜெயிலே விட்டுடுங்க. இவர் இங்க இருந்தா நானும் முட்டாளாயிடுவேன். கொஞ்சம் சுமார் சத்யா. என்ன ராமச்சந்திரன், தப்பு பண்ணிட்டீங்களே. நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு ஒத்துக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கும், தூக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. சரி, மறுபடியும் உன் கேஸை நான் கிளறி பார்க்குறேன். உன் தண்டனை ஏதாவது குறைக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஆமாங்க, ஏதாவது பண்ணுங்க. பாவம், ரொம்ப அப்பாவியா இருக்காரு. சாப்பிடுங்க. சரிம்மா. சார், ராமச்சந்திரன் தப்பிச்சிட்டான். வாட்? ராமச்சந்திரன் தப்பிச்சிட்டானா? Shit! ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டாரா? எப்படிங்க? இவ்ளோ பாதுகாப்பையும் மீறி அவரால் எப்படி தப்பிக்க முடிஞ்சது? அதுதான் எனக்கும் தெரியல. யாரோ முக்கியமான ஆள் அவனுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கூட பிறந்த சகோதர மாதிரி அவன் மேல பாசம் வச்சிருந்தேன். என் மூஞ்சில கரிய பூசிட்டு போயிட்டான். என் 6 வருஷத்து சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்திருக்கேன். என் கஸ்டடியில இருந்து ஒருத்தன் கூட தப்பிச்சது கிடையாது. ஆனா இந்த ராமச்சந்திரன் தப்பிச்சிட்டான். அவன் சாதாரண ஆள் இல்ல, கூட இருந்தே என் முதுகுல குத்திட்டான். முதுகுல குத்திட்டான். தலை நிமிர்ந்து நடந்தவன் இன்னைக்கு தலகுனிய வச்சுட்டான் அவன். ஆனா ஒண்ணு, அந்த ராமச்சந்திரனோ இல்ல அவன் தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சவன என் கண்ணில் மாட்டினா நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். மிஸ்டர் வித்யாசாகர், உங்க கஸ்டடியில இருந்து ஒரு கைதி தப்பிச்சிருக்கான். அதுவும் உங்க குவார்டர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்பவும் என்னால அதை நம்பவே முடியல. இன்னும் ஒரு முறை ஜெயில் முழுவதும் தரவா செக் பண்ணிருங்களேன். பண்ணிட்டேன் சார். அவன் உண்மையிலேயே தப்பிச்சிட்டான். எப்படி இருந்தா தெரியல. என்ன சார் இது? வித்யாசாகர் ஐபிஎஸ்னா சென்ட்ரல் ஜெயில இருந்து திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்க கைதி வரைக்கும் நடுங்குவாங்கன்னு பேரு. ஆனா இவர் வாயாலே கைதி தப்பிச்சிட்டான்னு சொல்றாரு. வித்யாசாகரை மீறி ஒரு கைதி தப்பிச்சிருக்கவே முடியாது சார். ஒருவேளை இவரே. Stop it. சாரி சார். கூட வேலை செய்யற நீங்களே ஒரு நேர்மையான ஆபீசர் மேல பழி சொல்றீங்களா? மிஸ்டர் வித்யாசாகர், அந்த ராமச்சந்திரன் தப்பிச்சிட்டானே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உண்மையிலேயே தப்பிச்சிட்டான் சார். ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன சார் பண்ண முடியும்? கிரைம் டிபார்ட்மெண்ட் வேணா ஆக்ஷன் எடுக்கலாம்.
உங்க மேல வேணா சூப்பரண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். சாரி மிஸ்டர் வித்யாசாகர், உங்க மேல ஒரு தீராத களங்கம் விழுந்துருச்சு. இத்தனை வருஷமா நீங்க கட்டி காப்பாத்துற நல்ல பேரை ஒரு சாதாரண கைதினால இழந்துட்டீங்களே, அதுக்காக நான் உங்க மேல ஆக்ஷன் எடுத்துதாகணும். தப்பி போன கைதி கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஐ எம் சாரி. குட் ஈவினிங் சார். என்னாச்சு? ராமச்சந்திரன் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் சட்டத்தோட பிடியிலேருந்து யாரும் தப்பிச்சிருக்க முடியாது. சட்டத்தில் ஆண்டவன் இருக்கான் சார், அவர் இனிமேல் தப்பிக்க முடியாது சார். என்ன சொல்ற? தப்பிச்சு உடனே ராமச்சந்திரன் இப்போ உயிரோடு இல்லை சார். உண்மையாவா? கோயம்புத்தூர் உக்கடம் குடிசை பகுதியில் ராமச்சந்திரன் ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களும் கொடுத்து வந்திருக்காங்க சார். நேற்று நடந்த மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல 300 குடிசைங்க சாம்பல் ஆயிடுச்சு சார். அது 30 பேர் இறந்துட்டாங்க சார். அதில் ராமச்சந்திரனும் அடக்கம், அவங்க குடும்பமும் அடக்கம். ராமச்சந்திரன் கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுச்சு சார். நீங்கள் வந்து கமிஷனர் பாருங்கள் சார். நான் வரேன் சார். வாங்க மிஸ்டர் வித்யாசாகர். தப்பிச்சு போன அந்த கைதியோட கதை முடிஞ்சு போச்சு. அந்த கேஸ் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கைதியை தப்பிக்க விட்டதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவிச்சு முடிச்சாச்சு. நீங்க இப்பவே டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாமே. சாரி சார், தப்பிச்சு போன கைதி மறுபடியும் கிடைச்சிருந்தா என் மேல உள்ள களங்கத்தை நான் தொடச்சிருப்பேன். அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கு மேல இந்த புனிதமான வேலையில எனக்கு இருக்க அருகதை இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் வித்யாசாகர்? அந்த ராமச்சந்திரன் ரொம்ப நல்லவன் சார். திட்டம் போட்டு இந்த கொலையை செய்யல. ஆத்திரத்தில் நடந்த ஆக்சிடென்ட். அவர் போலீஸ்க்கு பயந்து தப்பிச்சு ஓடல. சிலர் சுயநலத்துக்காக ஊட்டி இன்ஸ்பெக்டர் அப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. எப்படியாவது போராடி தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா குறைச்சு ராமச்சந்திரனை காப்பாற்றணும்னு நினைச்சேன் சார். ஒய்ஃப் சீரியஸ்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவரை கூட்டிட்டு போயிருப்பேன். ராமச்சந்திரனை காப்பாற்ற முடியுன்றதுக்காக நான் மனுஷன்ற தகுதியும் இழந்துட்டேன். ஒரு கைதியை தப்பிக்க விட்டதுனால நான் ஐபிஎஸ்ன்ற பதவியும் இழந்துட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்க நான் அருகதை இல்லை சார். என்ன மிஸ்டர் வித்யாசாகர் இது? என்னுடைய ராஜினாமா கடிதம். வாட்? சாரி சார். ஹலோ மிஸ்டர் ராமச்சந்திரன், இனியோட உங்க சாப்டர் க்ளோஸ். இனிமே மாமியார் வீடுதான், மணி அடிச்ச சோறுதான். You bloody scum. உட்காருங்க உட்காருங்க சார். சார்
தம்பிக்கு துரோகி